எழில் ஃபங்க்ஷனுக்கு வந்த ராதிகா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது அதிரடியாக அட்டகாசமாக கோபியும் ஈஸ்வரியும் பதட்டமடைகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமி அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த ராதிகாவை பார்த்த உடனே கோபிக்கு சந்தோஷமாகுது. பரவாயில்லப்பா, 8 மாதமாக பார்க்காம இப்போ தான் ராதிகாவை கண்ணிலையாவது பார்க்க முடியுது அப்படின்னு ஒரு மாதிரி வாடின முகத்தோட ராதிகாவையே சுற்றி சுற்றி வர்றாரு. எங்க ராதிகா நம்ம கூட பேச மாட்டாளா அப்படிங்கிற ஏக்கத்தோட அப்படியே ராதிகா கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு கடுப்பாகிற ஈஸ்வரி வந்துட்டு, டேய் கோபி, இந்த சிரிக்கி வந்துட்டானா இவ பின்னாடி நீ போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே உன்னையே நோட்டம் போட்டுட்டு இருக்க. இப்போதான் 8 மாசமா நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கு. இவ தொலைஞ்சதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடிங்கிற கதையா மறுபடியும் இவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியே, இது உனக்கே நல்லா இருக்காப்பா கோபி அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே கோபி சொல்கிறாரு, மா இல்லைம்மா, மயூரி எப்படி இருக்கா, அவங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்கலான்னு தான் ஒரே ஒரு வார்த்தை பேசுறதுக்காக இங்கே ராதிகா கிட்ட வந்தேன். மற்றபடி நான் ஒன்றும் ராதிகா கிட்ட பேசலமா அப்படின்னு பயந்துட்டே சொல்கிறாரு ஈஸ்வரியை பார்த்துட்டு. உடனே ராதிகா, அதானே பார்த்தேன், நீ எங்கே திருந்திடுவ, உன் அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே நீ தப்பாக ஒவ்வொரு முடிவும் எடுத்துட்டு திரி அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டு, உங்கள் கூட பேசுகிறக்கு எனக்கு விருப்பம் இல்லை கோபி. மா நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், உங்கள் பிள்ளைய நான் ஒன்றும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட மாட்டேன். உங்கள் பிள்ளை வர்றேன்னு சொன்னாலும் எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போனவ தான் நான். அதனால் நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், நான்லாம் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்யா இதோ வந்துட்டேன் அப்படின்னு பாக்யா அங்கே மேடையில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ராதிகாவை அழைச்ச உடனே அங்கே போயிடுறாங்க ராதிகா. கோபி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, அம்மா வேற இப்போ தான் ராதிகாவை கையும் களவுமா பிடிச்சி நிறுத்தி 2 வார்த்தை பேசலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல, இப்படி வந்து அம்மா சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை பார்க்குறாரு. உடனே ஈஸ்வரி வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் கோபி, பாத்தியா என்ன ஒரு திமிரா பதில் சொல்லிட்டு போறானே, நீ இவளை நினச்சி எனத்துக்கிட்ட உன் உடம்புக்கு எடுத்துக்கணும், வா நீ போய் அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் இப்போ 8 மாசமா உன்னை அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி இப்போ தான் அந்த சிரிக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசில் இருந்து அப்படியே வெளியேற்றலான்ட்டு இருக்கேன். இந்த சமயம் பார்த்துட்டு இவளை மறுபடியும் பார்த்த உடனே நீ அவள் பின்னாடி போனா என்னப்பா அர்த்தம் கோபின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு, மா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் எனக்கு ராதிகாவை பார்த்தா அவளை மறக்க முடியாதுமா, அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பாகவே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் என்னடா கோபி, உன் பசங்க உன் மனைவி பாக்யா எல்லாரும் இங்கே வந்திருக்கும் பொழுது நீ ஏண்டா யாருமே இல்லாத ஒரு அனாதையாட்ட எனத்தைவோ பறி கொடுத்தவன் மாதிரி இப்படி அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, இதோ அவளை பாரு எப்படி நீ வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டு பெங்களூர் போய் இப்போ வேலைக்கெல்லாம் போகிறாளாம், இனி அங்கே யாராவது வளைச்சி போட்டிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஈஸ்வரி ராதிகாவை. உடனே கோபி சொல்கிறாங்க, மா நீங்கள் அப்படி பேசாதீங்கம்மா, ராதிகா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் கோபி என்னடா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படி இப்படின்னு, டேய் அவள் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகித்தானே 2வது ஒன்று கல்யாணம் பண்ணனா, இன்னொருக்கா 3ஆவதாக கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனால் எப்படி சம்மதிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிற, அதுவும் அவங்க அம்மா இருக்காளே கமலா, அவள் இன்னும் எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் பாப்பா அவள் பிள்ளைக்கு, அவளுக்கு தேவை அவளோட பிள்ளை சொகுசாக இருக்கணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது, ஏதாவது இழிச்ச வாயம் கிடைச்சா மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாடா அந்த கமலா அப்படின்னு திட்டுறாங்க கமலாவை ஈஸ்வரி. உடனே கோபி சொல்கிறாங்க, அம்மா அம்மா அபசகுணமாக பேசாதீங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டா ராதிகா, நீங்கள் போய் முதல்ல வாயை கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் கோபி நான் அடிச்சு சொல்கிறேன்டா, அவள் 3ஆவது கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறா, அதுக்கு வேண்டிதான்டா அவள் இங்கிருந்து பெங்களூருக்கே குடி போயிருக்கா, அங்கே யாராவது ஏற்கனவே அவள் வளைச்சி போட்டு தான் வச்சிருப்பா, அவள் பாரு எவ்வளவு மினுக்கிட்டு வந்திருக்கான்னு, அதை பார்த்தாலே தெரியல அவள் மனசில் நீ இல்லவே இல்லை, நீ சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிற கவலை ஏதாவது இருக்கா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ராதிகாவை ஈஸ்வரி. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த பாக்யா கோபி கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் பக்கத்தில் வந்துட்டு பேசுகிறாங்க. அத்தை என்ன அத்தை ஃபங்க்ஷன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, நீங்கள் அங்கே வந்திருக்க கெஸ்ட்டை எல்லாம் பார்க்காம நம்ம எழில் பாராட்டுறாங்க, அதை பற்றியெல்லாம் பேசாமல் இங்கே வந்து 2 பேரும் என்ன டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா சும்மா நீ பேசிகிட்டு இருக்காத, எனக்கு சரியான கோபம் வந்துடுது, ஆமாம் எழில் எதுக்கு அந்த ராதிகாவை அங்கே ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை
அத்தை இதனால் என்ன, ராதிகாவை எழில் அழைச்சிருக்கான், ராதிகாவும் எழில் நல்லா இருக்கட்டும்னு நினச்ச ஒரு மனுஷர் தான், அதனால தான் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கான் எழில். அதை எப்படி நான் வேண்டான்னு சொல்ல முடியும், அது அவனோட விருப்பம், அவனோட ஃபங்க்ஷனுக்கு அவன் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, நாக்கில் ஒட்டாமல் பேசுறதுல கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியும்டி, அதனால தான் எதை கேட்டாலும் ஒரு ஒட்டுறவே இல்லாத மாதிரி பேசுகிற, கோபியவும் புருஷன்தாங்கிற மாதிரி இந்த 8 மாதம் நம்ம வீட்டில் இருந்தப்ப ஏதாவது ஒரு நாளாவது நடத்தி இருக்கியா, அவனை ஏதோ மூணாதவங்க வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட்டாக தங்கி இருக்கிற மாதிரி தானே இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. அத்தை உங்கள் மகனை நீங்கள் பெருமையாக பேசுகிற புராணத்தை இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா, இது என் மகன் எழில் பெருமையாக அவ்வளவு ஆசையாக என் பேர் வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கான், அதுக்காக நான் சந்தோஷமாக வந்திருக்கேன், தயவு செஞ்சு எங்கே வந்து உங்கள் மகனுக்காக வக்காலத்து வாங்கி பேசி தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, பேசாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா ஆமாம்மா இது ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், இங்கே வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் எனக்காக ராதிகா கிட்டேயும் பாக்யா கிட்டேயும் மாற்றி மாற்றி சண்டை போடாதீங்கம்மா, இதிலிருந்து நான் ஒன்று புரிஞ்சுட்டேன், நீங்கள் என் மேலே எவ்வளவு அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்கன்னு, இல்லைனா ராதிகா கிட்டேயும் எனக்காக சண்டைக்கு போகிறீங்க, பாக்யா கிட்டேயும் எனக்காக சண்டைக்கு போகிறீங்க, ஆனால் நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், 2 பேர்த்துக்குமே அவங்க கொடுத்துருக்கிற தண்டனை சரிதான்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் போல மறுபடியும் வேஷம் போட்டுட்டே பேசுகிறாரு கோபி. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதடா கோபி, இவளுங்க 2 பேரும் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டா நீ என்ன ஆகாத பிள்ளைன்னு ஆயிடுமா, நான் உன்னை சாகிற வரைக்கும் விட மாட்டேன், கடைசி வரைக்கும் அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை என் கூட தான் வச்சுக்க வேண்டாம் கோபி, நீ மட்டும் அம்மாவை விட்டுட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபியும், அம்மா நான் தான் உங்களுக்கு கோவில்லையே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே, அதை என்றைக்குமே மீற மாட்டேன் அப்படின்னு உடனே பாக்யா நினைக்கிறாங்க. ஆமாம் மீறதுக்கு இவருக்கு வேறு வழி இருந்தால் தானே இப்போ ராதிகாவும் செருப்படி கொடுத்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போய் அவங்க லைஃப்பை நல்ல முறைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவோர்ஸும் இன்னும் 4 மாதத்தில் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இவருக்கு எங்கே வீடு வாசல்னு ஏதாவது இருந்தால் தானே போகிறதுக்கு, வேணும்னா இவர் க்ளவுட் கிச்சனுக்கு வேணால் போகலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ஏய் பாக்யா என்ன நினைக்கிற, என் பிள்ளைக்கு வேற வழி இல்லை என்னை விட்டா அப்படின்னு தானே நினைக்கிற, அவன் இல்லைன்னா உன் பையன் எழில் இந்த அளவுக்கு படம் எடுத்து இப்படி முன்னேறி இருக்க முடியுமா, அதே மாதிரி தான் செழியனோட வேலைக்கும் என் புள்ள கோபி தானே இந்த அளவுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவனையும் காப்பாற்றினது, இனியாவை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணமும் என் பையன் கோபி தான், சும்மா 3 புள்ள பெற்றுட்டு இந்த அளவுக்கு வந்து பெருமையாக பேசினா மட்டும் பத்தாது பாக்யா, அதுக்கு காரணம் யாருங்கிறத நீயும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை இப்போ நான் இல்லைன்னு மறுக்கலை, உங்கள் பையன் என் பசங்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு, அது நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, அதை பற்றி ஒரு தகப்பனாக தானே பண்ணியிருக்காரு, இதில் பெருமையாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அத்தை, அதையும் இதையும் தேவையில்லாமல் கம்பேர் பண்ணி பேசாதீங்க, ஆனால் இவர் எனக்கு பண்ணின துரோகம் வேற, இவர் பசங்களுக்கு இவரோட கடமையை செஞ்சது வேற, ரெண்டையுமே ஒன்றா இணைச்சு தேவையில்லாமல் நீங்கள் குழம்பிட்டு இருக்காதீங்க, சரி நான் இப்போ முன்னாடி போகிறேன், எழில் என்னை பார்த்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இன்னும் என்ன முட்டி மோதி பேசணுமோ பேசிட்டு வாங்க பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க பாக்யா. அங்கே போய் ராதிகாவை அழைச்சிட்டு போய் செல்ஃபி எடுக்கிறாங்க எழில் கூட சேர்ந்துட்டு பாக்யா. அதுக்கப்புறம் பேசுகிறாங்க மைக்கில். அதுக்கப்புறம் ராதிகாவுக்கு டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க பாக்யா. எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ராதிகாவும் சிரித்து சிரித்து பாக்யா கூட பேசிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கடுப்பாகிற ஈஸ்வரி, டேய் கோபி பாத்தியா 2 பேரும் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு என்னை குலுக்கிட்டு ஜோடி சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறாளுகன்னு, சே இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் பேரன் எழில் கூப்பிட்டாலும் பரவாயில்லைன்னு நான் வராமையே இருந்திருக்கணும், முதல்ல எழில சொல்லணும், தேவையில்லாமல் இவளை போய் இந்த சிறுகியை போய் எதுக்கு அழைச்சிட்டு வந்தான்ங்கிறது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எழில ஈஸ்வரி. அங்கே டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்யாவும் ராதிகாவும் சிரித்து பேசிட்டு கிளம்புற நேரம் ஆனதுக்கப்புறம் ராதிகா அப்படியே ஈஸ்வரி பக்கத்தில் வர்றாங்க. என்னம்மா என்ன நீங்கள் இன்னும் சாப்பிடல போல, 2 பேருமே பேய் அடித்த மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. மா உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா. உடனே ஈஸ்வரியும், என்ன இவ பெரிய சந்தோஷமான விஷயத்த நமக்கு சொல்ல போகிறா அப்படின்னு வேண்டாத வெறுப்பாக வாயில் கூட பேசாமல் கண்ணால் பார்க்குறாங்க. உடனே சொல்கிறாங்க ராதிகா, மா இந்தாங்க உங்களுக்கு என்னோட இன்விடேஷன், நான் அடுத்தது கல்யாணம் பண்ண போகிறேன், 3வது கல்யாணம், நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே கோபிக்கு அதிர்ச்சி ஆகிடுது. உடனே கோபி கேட்குறாரு, ராதிகா எப்படி உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ராதிகா சொல்கிறாங்க, ஆமாம் கோபி இன்னும் 4 மாதத்தில்
நமக்கு டைவர்ஸ் அப்ரூவ் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட, அம்மா நீங்கள் குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பாக வந்து என்னை வாழ்த்தணும், கோபி நீங்களும் தான் கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா. உடனே ஈஸ்வரியும் கோபியும் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. உடனே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிற ராதிகாவை வழி அனுப்புறதுக்காக கூட போகிற பாக்யா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா. ஆமாம் ராதிகா, நான் தேர்டாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவர் இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி கிடையாது, அவர் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் பாக்யா. அவரோட மனைவி 25 வருஷமாக கோமால இருக்காங்க. இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்காம இது வரைக்கும் அவங்கள பார்க்கறது எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை பாக்யா, அவருக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது, ஆனால் சொத்து பத்துன்னு நிறைய இருக்கு. இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நான் என்னோட ஐடியா படி ட்ரஸ்ட்டுக்கு, அனாதை குழந்தைங்க இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரையும் அவரோட மனைவியையும் நான் பாதுகாத்துக்க போகிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க ராதிகா.